தன்னோட 5 வயசு பையனை வெட்டி சிவனுக்கு படையல் போட்டிருக்காரு ஒருத்தர். கேட்கவே கொடூரமாக இருந்தாலும் இது நடந்திருக்கு. திருச்செங்காட்டுக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்கே பரஞ்சோதியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியார் இருக்கா. அவரோட ஆசையே என்னன்னா எல்லா சிவனடியார்களையுமே மதிக்கணும், எல்லாத்துக்குமே உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசை தான். அவருக்கு கல்யாணம் ஆகி சீராளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான், 5 வயசு ஆகுது. ஒரு தடவை சிவன் இவரோட பக்தியை இந்த ஊருக்கெல்லாம் தெரிவிக்குன்னு சொல்லி அவர் ஒரு சிவனடியாராக மாறி இவரோட வீட்டுக்கு வராரு. வந்து உணவு கேட்குறாரு. நான் மனுஷ மாமிசத்தை மட்டும் தான் சாப்பிடுவேன், அதுவும் ஒரு 5 வயசு சின்ன பையனாக இருக்கணும், அவன் வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்கணும், அவனோட உடம்புல எந்த குறையுமே இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் தாய் அவனோட கைகளை பிடிச்சிக்கணும், தந்தை அவனோட உடம்பை 2-3 வெட்டி எனக்கு படையல் போட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த சிவனடியார் கேட்டிருக்காரு. இந்த பரஞ்சோதியார் சிவன் மேலே வச்சிருந்த பக்தியால் தன்னோட மகனையே 2-3 துண்டை வெட்டி அந்த சிவனடியாருக்கு படையலாக போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த சிவனடியார் உன்னோட பையனை கூப்பிடு, உன் பையன் கூட உட்காந்து தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த சிவனடியார் வெளியில் போய் உன் பையனை கத்தி கூப்பிடு, அவன் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் வெளியில் நின்று தன்னோட பையனோட பேரை சிராளன்னு சொல்லி கத்தி கூப்பிட்டுருக்காரு. அப்போ அந்த பையன் வந்திருக்கான். ஸோ அப்போ தான் இந்த பரஞ்சோதியருக்கு புரிஞ்சது இங்கே வந்திருக்குது சிவன் தான்.